ரைட். இப்போ கவனிங்க. இப்போ எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வந்து ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட மூடிய விறைத்த கொள்கலத்தில் CH4 C2H6 மிகை ஓட்டு ஆகியவற்றை கொண்டு ஒரு வாயு கலவை செலுத்தப்பட்டது. கொள்கலத்தின் கனவளவு தந்திருக்காங்க ஆக இருந்தது 400 கெல்வினில். கொள்கலத்தின் அமுக்கம் வந்து 4.8 பாஸ்கால் ஆக இருந்தது. கொள்கலத்தில் உள்ள வாயுக்களின் மொத்த மூல்கள் எண்ணிக்கை கணிக்க அதுக்கப்புறம் எல்லா வாயுக்களும் லட்சியம் அதையும் தந்துட்டாங்க. இங்கு தாக்கம் எதுவும் நிகழ மாட்டாது எனவும் கொள்கை. ரைட், இதான் ஃபர்ஸ்ட் விஷயம் தந்திருக்காங்க. அது எளிமையான ஒரு விஷயம் ஒன்று தந்திருக்காங்க. ரைட், அப்ப நாங்க போவோம் இதுக்கு. இது வந்து பேசிக் லெவல் கேள்வின்னு எங்களுக்கு என்ன. இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு கொள்கலத்துல ஒரு கொள்கலம்னு தரப்பட்டிருக்கு இப்படி, சரியா? இந்த கொள்கலத்துல காணப்படுறது யாருன்னா வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு மூடிய விரைத்த கொள்கலம். இந்த விரைத்த கொள்கலங்கத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கங்க. ஒரு விரைத்த கொள்கலம். ரைட், இதுல காணப்படுறது யாருன்னா எங்களுக்கு கவனிங்க. இதுகளுக்கு CH4 கேஸ் காணப்படுது, CH4 காணப்படுது, C2H6 அதாவது மெத்தேன் எத்தேன் ரெண்டு வாயுக்களும் எங்களுக்கு காணப்படுறாங்க. இது என்ன செய்யறாங்கன்னா மிகை O2, அந்த மிகைங்கிற வசனமும் கவனம், எக்ஸஸ் O2 மிகை O2 காணப்படுது. ஒரு வாயுக்கலவை செலுத்தப்பட்டது. இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு 4 விஷயத்த குறிக்கிறது இதுல. PV மூல் இப்படி குறிச்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் தரவுகள் இருந்தா இதை நாங்க வேற பக்கத்து குறிக்கணும். இதுல அமுக்கம் தந்திருக்காங்க எங்களுக்கு, சரி கனவளவு தந்திருக்காங்க. கொள்கலத்தின் கனவளவு மீட்ட கணத்திலே தந்திருக்காங்க, பாசமா தந்திருக்காங்க மீட்ட கணத்துல. ஏன்னா இப்ப அழகு மாற்றம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. 8.314 தர 10⁻³ மீட்ட கணம். ரைட், 400 கெல்வின் ஆக இருந்தது. கேள்வி இதையும் கேள்வினுக்கு மாற்ற தேவையில்ல, 400 கெல்வின் ஆக இருந்தது. ரைட், இந்த கொள்கலத்தின் அமுக்கத்தையும் தந்திருக்காங்க பாப்போம். அதுவும் பெஸ்கால்ல தந்திருக்காங்க. 4.8 தர 16 பெஸ்கால். ரைட், 4.8 தர 14 பெஸ்கால் ஆக இருந்தது. கொள்கலத்தில் உள்ள வாயுக்களின் மொத்த மூல்களின் எண்ணிக்கை கணிக்க. ரைட், இது எங்களுக்கு தெரியும். வாயுக்கள் லட்சிய நடத்தை கொண்டு அதை ஹைலைட் பண்ணிங்க. இல்லாட்டி நாங்க வாயுக்கள் லட்சிய நடத்தை உடையவைன்னு சொல்லி கண்டிப்பா அதை எழுதி இருக்கணும் நாங்க. ஏன்னா அதை எழுதுறதுக்கெல்லாம் சில ஸ்கீம்ல எங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏன் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முதலாவது எடுத்து டிஸ்கஸ் பண்ணேன்னா, இப்போ உங்களுக்கு இந்த பேப்பர் தொகுப்பு கையில வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு டைப் பண்ணப்பட்ட பேப்பர் ஒன்று, அதாவது 5வது எஸ்ஏ ஃபுல்லா 2019 இருந்து 2024 வரைக்கும் வந்து அவ்வளோ 5வது எஸ்ஏ உங்களுக்கு நான் டைப் பண்ணி அதோட வித் ஸ்கீம், அதோட ஸ்கீமை நான் உங்களுக்கு தருவேன். ரைட், அதே மாதிரி 2010 இருந்து 2019 வரைக்கும், அதாவது 19 இன்னைக்கு செய்வோம் எப்படியுமே 2018 வரைக்கும் வந்து ரைட் அவ்வளோ 5வது எஸ்ஏக்கள் இன்னொரு தொகுப்பு உங்களுக்கு தரேன் ஸ்கீம் இல்லாம. ரைட், அப்போ நீங்க 5வது எஸ்ஏ எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும் ஒரே தான். கிளியரா? அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் ஷூட் இல்லைங்கடா 6வது எஸ்ஏ. 6வது எஸ்ஏ 2019 இருந்து 2024 வரைக்கும் ஸ்கீமோட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன், அதாவது டைப் பண்ண டியூட்டர்னு தருவேன். அதுக்கப்புறம் 2010 13 இருந்து இல்லாட்டி 12 இருந்து ரைட் 10ல இருந்து என்ன எடுப்பேன், 10ல இருந்து ரைட் 19 வரைக்கும் 18 வரைக்கும் வந்து 6வது எஸ்ஏட கேள்வி தொகுப்புன்னு தருவேன், நீங்க செஞ்சு பார்க்கறது. கிளியரா? ஏன்னா ஸ்கீம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும், அதுக்கு ஸ்கீம் தர மாட்டேன். 5வது எஸ்ஏ ஃபுல்லாகவும் 6வது எஸ்ஏ ஃபுல்லாகவும் நீங்க செஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இனிமே என்ன வரப்போகுது, ரைட் என்ன கேள்விகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அப்படி இல்லாம நீங்க பழைய பாஸ்ட் கொஞ்சம் செஞ்சு சரி என்ன செய்யலாம், ரைட் இந்த கேள்வி இந்த பழைய பாஸ்ட் கொஞ்சம் செஞ்சு வந்தா இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் லேஸ் இல்லை, பிஹெச் கேள்வி உங்களுக்கு லேசா இருக்கலாம். அப்ப நீங்க முற்படுவீங்க என்னது, கண்டிப்பா எக்ஸாம்ல பிஹெச் செய்யறதுக்கும் பழைய பாஸ்ட் பேர் உள்ள பிஹெச் எல்லாத்தையும் செய்யறதுக்கு. விளங்குதா? அதுக்கு ஒரு முயற்சி தான் இது உங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அந்த இருக்கைய சரியா தக்க வச்சுக்கிறதுக்கு, எங்களுக்கு என்ன அந்த நாலேஜை சரியா வச்சுக்கிறதுக்கு. ரைட், அது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த வினாக்கள தொகுப்பை விளங்கப்படுத்துறது நாங்க. ரைட், இப்போ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அமைப்புல ரைட் இங்கன்னா பிவி சமன் என்ஆர்டியை செலுத்தினா இப்ப என் சமன் பிவிஓ ஆர்டி. ரைட், என் சமன் பிவிஓ ஆர்டி. என் சமன் பிவிஓ ஆர்டில இப்போ உங்களுக்கு அலகுகள் எல்லாமே தரப்பட்டிருக்கனால இங்க 4.8 தர 16 பெஸ்கால் தர பெஸ்கால்னு குறிக்கிறதை விட உங்களுக்கு தெரியும் நியூட்டன் மீட்டர் -2, நியூட்டன் மீட்டர் -2 இந்த நியூட்டனுக்கு மீட்டர் கடவுள் விடுங்க. ரைட், வி 8.314 தர 10⁻³ அங்கனே மீட்டர் கணம். ரைட், கீழே இப்ப என் தான் இது மூணுல தான் ஆன்சர் ஒன்றும். ஆர் வந்து அது உங்களுக்கு தெரியும் பெருமானம் 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 தர டி வந்து 400 கெல்வி. டி வந்து எங்களுக்கு 400 கேள்வி, சரிதானே? அப்ப இந்த அமைப்பு அப்ப இதுல உங்களுக்கு மூல் வந்து வந்திருக்கும் பாருங்க. இப்ப அதுக்கு தான் நான் ஸ்கீம் எல்லாத்தையும் தந்திருக்கேன், உங்களுக்கு ஸ்கீம் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்கேன்.
நான் சுருக்கி காட்டிக்கிற டைம்ல 12 மூலுங்கிற ஒரு ஆன்சர்னு நினைக்கிறேன். ரைட், ஒன்னாவதுக்கு 12 மூல். மூல் வந்து எங்களுக்கு 12 மூலுங்கிற ஆன்சர் வந்திருக்கு. நல்லா விளங்கிங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அமைப்பு வந்திருக்கு 12 மூல். இதான் எங்களுக்கு அமைப்பு. சரியா? இப்போ என்ன செய்றீங்கன்னா நீங்க எழுதணும். இது பிசிக்கல் தானே, ரைட்? இது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸ்கீமை பார்த்தோம் வச்சோன்னு இல்லை, அவ்வளோத்தையும் நீங்க என்ன செய்யணும், 5வது கொஸ்டின் டிஸ்கஷன் சொல்லி எல்லாத்தையும் எழுதிடுங்க. குயிக் எழுதுங்க. இதுக்கான ஸ்கீம் பீரியட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ லேட் ஆகும் இப்போ, ரைட்? தரவா அழகா டிஸ்கஸ் பண்ண தான் இது. டக்குன்னு எழுதுங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுங்க அதை. ரெண்டாயிரத்தி 21 5/7 இது வந்து 1வது கேள்வி. 1வது கேள்விக்கான ஆன்சர். எவ்வளோ ஃபாஸ்ட் எழுதுமோ அவ்வளோ ஃபாஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி கேசஸ் கேள்வின்னு வந்து மிச்ச நாள் இப்போ திடீர்னு கேசஸ் கேள்வின்னு போட்டிருக்காங்க இதுல, ரைட்? அதான் விஷயம். சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன தராங்கன்னு சொல்லி. அடுத்து எங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கொள்கலத்தின் வெப்பநிலை. இப்போ வந்து 400 கெல்வின். இது கொஞ்சம் கவனிங்க. இது வந்து எங்களுக்கு 400 கெல்வின். சரி, நாங்கள் எழுதுவோமே. 400 கெல்வின் வெப்பநிலை நடக்குது, ரைட்? இப்போ நான் போர்டு மூவ் பண்றேன். இது எனக்கு ஒரு பகுதி, சரிதானே? இது ஒரு பகுதி எனக்கு. முதலாவது கேள்வி செஞ்ச பகுதி, சரிதானே? இப்போ நாங்க அடுத்த பகுதிக்கு வரும். கொஞ்சம் கவனிங்க. அடுத்த போது கேள்வி, கொள்கலத்தின் வெப்பநிலை 800 கெல்வின். இப்ப பாருங்க, இப்ப வெப்பநிலை மாறிடுச்சு. இப்ப கொள்கலன் அதே தான், சரியா? இப்ப வெப்பநிலை வந்து 800 கெல்வின், சரியா? 800 கெல்வின் வெப்பநிலை. இப்ப எங்களுக்கு 800 கெல்வின் வெப்பநிலை. 800 கெல்வின் வெப்பநிலையில இவங்க சொல்றாங்க அதிகரிக்க செய்த போது கொள்கலத்தில் உள்ள எல்லா ஹைட்ரோ கார்பன்களும் பூரண தகனத்திற்கு உட்படுத்தப்பட்டது. யார் யார் ஹைட்ரோ கார்பன் எங்களுக்கு கொள்கலத்துல காணப்பட்டுச்சு? எங்களுக்கு கொள்கலத்துல காணப்பட்ட ஹைட்ரோ கார்பன் வந்து, சரியா, மெத்தேனும் எத்தேனும் 2 பேர் காணப்பட்டாங்க எங்களுக்கு, ரைட்? பூரண தகுதிக்கு உட்படுத்தப்பட்டது. அத்தகர தாக்கங்களின் பின்னர் 800 கெல்வினில் கொள்கலத்தின் அமுக்கம் 17, ரைட்? பாருங்க, 1 தர 17. அப்ப பி தந்துட்டாங்க எங்களுக்கு. அமுக்கம் எத்தனை? 1 தர 17 பெஸ்கால். எப்பொழுதுமே நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி செய்யக்குள்ளப்ப நாங்களா இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்கும் எங்களுக்கு செஞ்சு கேள்வி விளங்கி. இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மாதிரி ஜென்ரல் மாதிரி எடுத்தோன்னே செய்யலாத கேள்வியை வாசிச்சு தரவை நோட் பண்ணி அந்த ப்ரொஃபஸரோட ஐடியாவோட செட் ஆகி தான் நாங்கள் பிசிக்கலை விளங்கப்படுத்துறது, ரைட்? ஒவ்வொரு முறை நாங்களும் ரிவிஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்விகள் செய்யக்கூடாது, ரைட்? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஹெவி ப்ராக்டிஸ் ஒன்று எடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் எக்ஸாமில் கேள்வி செய்யறதுக்கு என்ன கஷ்டம் தான், ஆனால் சரியாக விளங்கினா குறைஞ்ச டைம்ல அதை செய்யணும். இப்போ நம்ம ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஜென்ரல் லேசப்படுத்திக்கிறதுக்கு காரணமே பிசிக்கலுக்கு கூட டைம் எடுக்கணும்னு தான். ஏன்னா பிசிக்கலில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 100க்கு 50 மார்க்ஸ், பாதிக்கு மேலே எங்களுக்கு 50-55 மார்க்ஸ் வந்து தங்கி இருக்குது பிசிக்கலில். பிசிக்கல் விளங்காட்டி எடுக்க இயலாது, விளங்குதா? பிசிக்கல்ல நல்லா டைம் எடுத்துக்கிறதுக்கு தான், பிசிக்கல் செய்யறதுக்கு டைம் எடுத்துக்கிறது தான் இந்த கடைசி மாசங்களை நாங்கள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல பாரிய ஒர்க் ஷெட்யூல் செஞ்சோம். ஆனால் இன்னமுமே ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஒர்க் ஷெட்யூல்ஸ் நிற்கல. உங்களுக்கு நினைவுபடுத்துறதுனால சொன்னீங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ் கொஞ்சம் தரேன்னு சொல்லி எல்லா தாக்கங்களும் எழுதுற மாதிரி இன்ஆர்கானிக்ல எஸ் பிளாக், பி பிளாக்,
தாக்கம் மட்டும் எழுதுறதுக்கு. இப்ப ஜென்ரல்ல சம்பந்தப்பட்ட ஆர்கானிக் பரிவு தொடர்பான விளக்கங்கள் ஏன்னா அந்த ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு தரப்படும், வருங்காலத்துல தரப்படும். ரைட் ரைட். இப்ப 800 கேள்வி. அப்போ ஒன்றுல 10 இருந்தது. தகனத்தின் பின்னர் கொள்கலத்துல வாயுக்களின் மொத்த மூலைக்கு எண்ணிக்கை கணிக்க. ரைட். எங்களுக்கு சொல்றாங்க பி சரி. இப்ப வி சொன்ன விரைத்த பாத்திரம். விரைத்த பாத்திரத்துக்கு அர்த்தம் என்னது? விரைத்த பாத்திரம்னு சொல்றது வெப்பநிலை அதிகரிப்பாலோ அமுக்க அதிகரிப்பு குறைவாலோ அதன் கனவுல என்ன செய்யாதுமா ஒரு சிமெண்ட் டேங்க் மாதிரி விளங்குதா? சிமெண்ட் டேங்க் வந்து ஹீட்டா இப்போ வெயில் அடிக்குதுன்னு வைங்கள, மழை பெய்யுதுன்னு வைங்கள, அதன் கனவுல மாறுதா சிமெண்ட்ல? அந்த அந்த அது மாறாது, அந்த கொள்ளவும் மாறாது, அந்த மாதிரி தான். அப்ப வி வந்து இங்க எத்தனை இருக்கு எங்களுக்கு? வி வந்து மாதிரி எழுதுனாங்க 8.314 தர 10⁻³ மீட்டர் கணம். நல்ல அந்த கேள்விக்கான விளக்கத்தை பார்த்துங்க. இப்ப நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த விளக்க உரைகளை பாக்குறீங்களோ ஃபைனல் எக்ஸாம் டைம்ல நீங்க என்ன செய்யணும், அதை வாசிட்டு போக மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. ரைட். அப்ப 10⁻³ மீட்டர் கணம். ரைட். இப்ப பாருங்க, இப்ப மூல் அடுத்தது டி. டி வந்து இப்ப 800 கேள்வி. இப்ப வாயுக்கள் லட்சிய நடத்தை PV சமன் NRT சமன்பாடு எழுதி முடிஞ்சு இன்னொரு எழுத தேவையில்ல. அப்ப 800 கேள்வினில் அப்ப 800 கேள்வினில் நாங்க எங்களுக்கு ஒரு விளக்க ஒரு எழுதிக்கிட்டு என் டோட்டலை கண்டுபிடிப்போம். என் டோட்டல் தானே. ரைட். இப்போ நான் வேணா இங்க என் டோட்டல் 2ன்னு எழுதுறேன். ரைட். மேல உள்ளதுக்கு நான் வேணா என் டோட்டல் 1ன்னு எழுதி வைக்கிறேன். இதுக்கு என் டோட்டல் 1ன்னு எழுதி வைக்கிறேன். சரியா? ரைட். இப்போ கொஞ்சம் கவனிங்க இந்த அமைப்பு. என் டோட்டல் 2ன்னு இருக்கக்குள்ள, ரைட், என் டோட்டல் 2ன்னு இருக்கக்குள்ள எங்களுக்கு அமைப்புகளை இப்ப பிரதிட்டு பழகணுமே. நாங்க PV/NT. P வந்து 1 தர 17 பாஸ்கல்ங்கிறது நியூட்டன் மீட்டர் -2. சரியா? V வந்து 8.314 தர 10⁻³ மீட்டர் கணம். R வந்து அதே பெருமானம் 8.314 தர 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வெப்பநிலை 800 கெல்வின். இப்போ உங்களுக்கு ஜூல் தெரியும், இங்கன ஜூல் சமன் நியூட்டன் மீட்டர்னு சொல்லி. அப்ப அழகல சில முதல் அந்த அழகு மாற்றத்தை நான் சொல்லல, ஏன்னா அடிக்கடி விளங்கப்படுத்திருக்கனால கேள்விக்குள்ள மெயின் ஐடியா தான் இப்போ வழங்கப்படுது. ஏன்னா ஸ்கீம் மெத்தட்ஸ் என்னென்ன எழுதணும், எப்படி சுருக்கணும் எல்லாமே தியரி கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். பட் சிறிய ஒரு ஞாபகம் மூட்டல் இது. சரியா? அப்ப இங்கே என் டோட்டல் 2 பார்ப்போம். நாங்க என் டோட்டல் 2 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பெருமானம் இங்கே வந்திருக்கும். என் டோட்டல் 2ல 12.5 மூல் 12.5 மூல் என் டோட்டல் பெருமானம்னு வந்துருக்கு. ரைட். என்ன வந்துச்சு? இப்ப கொஞ்சம் கவனிங்கடா. இதை விளங்கிடும் நீங்க அழகா. ரைட். கொஞ்சம் கவனிங்க. இப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க வந்திருக்கப்ப இங்கன மூல் வந்திருக்கு 12.5 மூல். சரியா? மேல மூல் வந்திருக்கு 12 மூல். அப்ப நான் கேட்கிறேன், இந்த தொகுதியில இருந்து இந்த தொகுதிக்கு வரக்குள்ள, இந்த தொகுதியில இருந்து 400 கெல்வின்ல இருந்து 800 கெல்வினுக்கு வரக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க இருந்து இங்க வரக்குள்ள ஒண்ணு வெப்பநிலை அதிகரிப்பு. சரியா? அது ஆக்சுவலா பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்குது, கணக்கு தரவு பார்க்கக்குள்ள விளங்குது, வெப்பநிலை அதிகரிப்புன்னு நடக்குது. ரெண்டாவது மெயின் அதிகரிப்பு. சரியா? வெப்பநிலை அதிகரிப்பு தரப்பட்டது, தியரியில தரப்பட்டது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா மூல் அதிகரிப்புன்னு நடக்குது. எவ்வளவு நடக்குது மூல் அதிகரிப்பு? ரைட். எவ்வளவு நடக்குது எங்களுக்கு? 0.5 மூல். விளங்குதா? அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் நான் தியரி எழுதுவேன். 0.5 மூல் அதிகரிப்பு நிகழ்கின்றது. 0.5 மூல் அதிகரிப்பு நிகழ்கின்றது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது? இப்ப அவங்க தந்ததை நான் சொல்றீங்க பாருங்க. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கின்றது. வெப்பநிலை அதிகரிக்கின்றது. சரியா? வெப்பநிலை அதிகரிக்கின்றது. 0.5 மூல் எங்களுக்கு இவர் அதிகரிக்கிறார். கொஞ்சம் கவனிங்களே. இன்னொரு விஷயம் கொஞ்சம் எழுதி காட்டிட்டு வர ஒரு நிமிஷம் தான் எனக்கு. இங்க இருந்து இங்க வரக்குள்ள வெப்பநிலை அதிகரிக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, வெப்பநிலை அதிகரிக்கிறனால ரைட் இந்த CH4 ஓட்டோட தாக்குறாரு, C2H6 ஓட்டோட தாக்குறாரு. அதாவது பூரண தகனம் நடக்குது. என்ன? அப்ப இன்னொரு வசனம் எழுதுவேன். ஐதரோ கார்பன்களின் பூரண தகனம் நிகழ்கின்றது. இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னது? 0.5 மூல் மொத்த வாயு மூல் அளவு அதிகரிக்கின்றது. சரியா? என்ன செய்றீங்கன்னா கீழே கீழே தான் அழகா எழுதுறீங்க. ரைட். விளக்க உரைகள் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன செய்றீங்கன்னா கீழே முதலாவது ஒரு வட்டமும் அழகா ஸ்கெட்ச் பண்ணி நீங்க முதலாவதுக்கான ஸ்கீம் எழுதிருப்பீங்க. இப்ப அடுத்த ஸ்கீம் எழுதக்குள்ள இந்த கேள்வியை விளங்கிறீங்க என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலா இந்த முதலாவது ரெண்டும் அவங்க கணக்குல தந்த தரவு விஷயம்.
மூணாவது நான் கணித்தல் மூலம் கண்டுபிடிச்சது. சரியா இல்லையா? இந்த 3 மாற்றங்களும் 400 கெல்வின்ல இருந்து 800 கெல்வின் வரக்குள்ள இந்த பாத்திரத்துல நடக்குது. முதலாவது வெப்பநிலை அதிகரிப்பு தரவுல உள்ளது. அதே மாதிரி எங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்கள் தகனம் அடைகிறாருன்னு சொல்லி இன்னொன்னு. அதே மாதிரி என்ன செய்யறாரு? தசமஞ்சு மோல். இன்னொரு மாற்றம் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்குது. இங்க பாருங்க, இங்கனுள்ள அமுக்கம் 4.8 தர 16, இங்கனுள்ள அமுக்கம் 1 தர 17. அப்ப பி டோட்டலும் அதிகரிக்கிறது. இதெல்லாம் நம்ம சாதாரணமா விளங்கிக்கலாம். பி டோட்டல் அதிகரிக்கின்றது. அதை எழுதுவோமே. இப்ப அதுவும் மிஸ் ஆயிருமே. இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே நடக்குது. இதை முதல் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ல உள்ள இந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க எழுத முடியும். ரைட். எதுவும் போர்ட் கிளியர்ல அப்படி இப்படின்னா கொஞ்சம் என்கிட்ட சொல்லணும். ரைட். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ஸ்கீம் எழுதுங்க பாப்போம். எழுதி முடிச்சுட்டு இந்த ரெண்டாவது ஸ்கீம் எழுதுங்க. இது எழுதி எடுங்க. ரைட். அப்ப என்னென்ன விஷயம் நடக்குது? எங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கிறாரு. சரியா? எங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கிறதோட ரைட், அந்த பாத்திரத்துல மொத்த அமுக்கம் அதிகரிக்கிறாரு. ஹைட்ரோ கார்பன்கள் பூரண தகனம் அடைகிறாங்க. இதெல்லாம் தரவுல இருந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சுக்கலாம். கணித்தல் மூலம் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம், வாயுக்களோட மொத்த மூல அளவு. அதாவது முதல் இருந்துச்சு எத்தேன், மெத்தேன், ஆக்சிஜன். இப்ப யாரு இருப்பா? நீர் இருப்பா, கார்பன் டை ஆக்சைடு இருப்பா. ஆக்சிஜன் மிகையா போட்டிருக்கனால மிகை ஆக்சிஜனும் அங்கே பேலன்ஸ் ஆக்சிஜனும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து எத்தனை மூல் இருக்காரு? 0.5 மூல். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 12.5 மூல் இருக்காரு. அடுத்து சொல்றதை பார்ப்போம். இப்போ ஒரு சாப்டர் எங்களுக்கு இங்கே கிளியர். எட்டி பார்த்ததுக்கு வரும். அடுத்து கவனிச்சிங்கன்னா சொல்றாங்க, கீழே தரப்பட்ட வாயுக்களின் தகனத்தாக்கங்களுக்கு சமன் செய்த ரசாயன சமன்பாடு பகுதியில் உங்களுக்கு நினைவு இருக்கா? நாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கக்குள்ளேயே ஹைட்ரோ கார்பன்களோட தாக்கம் பத்தி நாங்க பார்த்தோம். தகன தாக்கம் பத்தி இதுக்கு சிம்பிள் சமன்பாடு ஒன்று இருக்கு. ரைட். அதை கொஞ்சம் எடுத்து நீங்க டியூட் எடுத்து பாத்துங்க. இங்க நாங்க செய்ய போற விஷயம் இப்ப கவனிச்சீங்கன்னா, CH4 கேஸ் பௌதி நிலையம் ரொம்ப முக்கியம். CH4 கேஸ் என்ன செய்யறாருன்னா ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடைஞ்சு, ரைட், ரொம்ப கவனிங்க, இதுல இருந்து தான் கணக்கே இப்ப உருவாக போகுது. அப்ப CO2 கேஸ் எங்களுக்கு H2O கேஸ் உருவாகும். ஏன்னு சொல்லுங்க, கேஸ் எழுதுனே. இப்ப எனி ஐடியாஸ்? 800 கெல்வின் வெப்பநிலை. 300 கெல்வினா இருந்தா ஓகே, வாயு திரவமாயிரும், நீராவி திரவமாயிரும். ஆனா இது 800 கெல்வின். ரைட். அப்ப இங்க எழுதுவேன், காரணம் 800 கெல்வின். அவ்வளவுதான். காரணம் 800 கெல்வின். இது ஒண்ணு எழுதி வச்சு அடே ஸ்கீமோட சேர்த்து எல்லாமே உனக்கு விளங்கப்படுத்திக்கிறீங்க. விளங்குதா? இதெல்லாம் விளக்க உரம் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கிட்டு நாளைக்கு ஸ்கீம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு விளங்குதா இல்லைன்னு உங்களுக்கே கிளியரா இருக்கும் எல்லா விஷயங்களும். ரைட். இது ஒரு விஷயம். சரி, இப்ப நாங்க வருவோம். அடுத்தது, இந்த தாக்கத்தை சமப்படுத்துறது எப்படி? இப்ப எங்களுக்கு இந்த தாக்கத்தை இப்ப நம்ம ரியாக்ஷனை ஈக்குவல் பண்ண போறோம். ரைட். நம்ம அடுத்த தாக்கத்தை எழுதிக்குவோமே. C2H6 கேட்டிருக்காங்க பாருங்க. C2
H6 கேஸ், இவரையும் நீங்க ஆக்சிஜனோட தகனமடைய வைக்கிறீங்க, ஆக்சிஜனோட இவரையும் தகனமடைய வச்சீங்கன்னா உங்களுக்கு உருவாகிறது என்ன? CO2 கேஸ். சரியா? CO2 கேஸோட உருவாகிறது H2O கேஸ். ஏன் இங்க பாருங்க, அதே தியரி இங்கே நான் எழுதுறேன். வேற நினைச்சா இல்லையா? அதே தியரி இங்கே வரும். இது கிளியர் தானே எல்லாருக்குமே? ரைட். இப்போ கொஞ்சம் கவனிங்க, இந்த ரியாக்ஷனை நாங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா கார்பன் ஒன்று அங்க எங்களுக்கு சரியா? இங்க ஹைட்ரஜன் 4னால இங்க ஹைட்ரஜன் 2, ஹைட்ரஜன் 2, ஹைட்ரஜன் 2, இங்க மொத்தம் ஹைட்ரஜன் 4. அப்ப ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆக்சிஜன் இங்க 2 ஆக்சிஜன், அங்க 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன். அப்ப இங்க 2 ஆக்சிஜன். சரியா இல்லையா? கிளியர்? இங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா 2 கார்பன்னால 2 CO2, 6 ஹைட்ரஜன்னால 3 H2O, 2 2 4, 4 3 7, 7/2 ஆக்சிஜன், 7/2 ஆக்சிஜன். சரியா? இது ஒரு விஷயம். என்ன வரும் எங்களுக்கு? 7/2 ஆக்சிஜன் உங்களுக்கு இங்க வரும். ரைட். அப்ப இது ஓகே. இப்ப அடுத்ததுக்கு நாங்க வருவோம். இங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து முழுமையானதா இல்ல. நான் கொஞ்சம் இந்த ரியாக்ஷனை முழுமையானதா மாத்தி காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்க. முழுமையா மாத்த மொத்த சமன்பாடை 2ஆல பெருக்கி விடுங்க. C2H6 கேஸ் சக O2 கேஸ், ரைட். CO2 கேஸ் சக H2O கேஸ். ஏன் இங்கே H2O கேஸ்? அதே அந்த விளக்கம் தான், அதே சமன்பாடு தானே. அப்ப இங்க இந்த ரியாக்ஷன் நம்ம கொஞ்சம் சமப்படுத்தி பார்ப்போம். ரியாக்ஷனை சமப்படுத்தினீங்கன்னா இங்க 7 ஆக்சிஜன், இங்க 2, இங்க எங்களுக்கு 4, இங்க வந்து 6. சரியா இல்லையா? சொன்னது விளங்குச்சா? எல்லா சமன்பாடையும் 2ஆல பெருக்கி விடும். ரைட். அப்ப இதுவும் ஓகே எங்களுக்கு. இப்ப அடுத்தது பார்ப்போம். இன்னும் ஸ்கீமா சொல்லலடா, ஸ்கீமா சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது என்ன இருக்குன்னா விஷயம் நம்மளுக்கு இதுல மேற்படி 2 ஐதரோ கார்பன்களில் ஒன்று மாத்திரம் தகனத்தின் முன்னரும் பின்னரும் வாயுக்களின் மூல் எண்ணிக்கை வேறுபடுது. அடே இது ஜஸ்ட் இந்த என்னன்னா நான் சொல்ற ஒரு அழகான விஷயம்னு, இந்த கேள்வி விளங்காம இருந்தா பிரச்சனை, நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இந்த ஒரு 20 நாள் 40 நாள்ங்கிறது லைஃப்ல எப்ப எடுத்தாலும் உங்களால சம்பாதிக்க இயலாது. ரைட். நீங்க என்ன காசு சம்பாதிச்சாலும் இந்த 20 நாள் 40 நாள்ங்கிறது உங்களோட லைஃப்ல உங்களோட எடுகேஷன்ல உங்களை ஸ்டாண்டர்டா ஆக்குறதுக்கான அந்த தகுந்த காலம் தான் இது. ரைட். உங்களோட நீங்க என்ன ஜாபுக்கு போயிட்டு எவ்வளவு கோடிக்கணக்கு சம்பாதிங்க, ரைட், பரவாயில்ல. ஆனா உங்களோட எடுகேஷன் லெவல் எவ்வளவு தூரம் உயர போறோங்கிறது அவ்வளவுமே தங்கி இருக்கிறது இந்த 20-30 நாள்ல தான். ஸோ அதை விளங்கிங்க. ரைட். இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. மேற்படி 2 ஐதரோ கார்பன்களில் ஒன்று மாத்திரம் தகனத்தின் முன்னரும் பின்னரும் வாயுக்களின் மோல் எண்ணிக்கை வேறுபடுவதில் பங்களிப்பு செய்யும். கேள்விக்கான ஐடியா அந்த ப்ரொஃபசர் கேள்வியிலே தந்துட்டாரு. ஒழுங்கான பிராக்டிஸ் இல்லாட்டி, யோசிக்க தெரியாட்டி, இல்லாட்டி நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா, எக்ஸாம் டைம்ல டென்ஷன்ல இருந்தீங்கன்னா, அவங்க என்னத்தான் ஓப்பன் அப்பா ஐடியாவை உங்களுக்கு கேள்வியில தந்து உங்களுக்கு செஞ்சுக்க முடியாம போகும். ஹைலைட் பண்ணுங்க பாப்பா அந்த இடத்த, தயவு செஞ்சு ஹைலைட் பண்ணிடுங்க. தகனத்தின் முன்னரும் பின்னரும் வாயுக்களின் மூல் எண்ணிக்கை வேறுபடுவதில் பங்களிப்பு செய்கின்றது யாரு? ஒன்று மாத்திரமே ஐதரோ கார்பன்களில். விளங்குதா? அதை ஹைலைட் பண்ணிடுங்க பாப்போம். சொல்லி கொடுக்குற காரணிகளை அழகா நோட் பண்ண பழகுங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது என்ன. சரி, கவனிங்க. இப்ப பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல இங்க பாருங்களேன், இந்த தாக்கத்தை பாருங்க. இவங்க இந்த தாக்கத்தை பத்தி தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா தகனத்தின் முன்னரும் பின்னரும் வாயுக்களோட மொத்த மூல் எண்ணிக்கையில அந்த வித்தியாசத்திற்கு காரணம் ஒரே ஒரு ஐதரோ கார்பன் தான். சார் அதை எப்படி நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க. இப்ப இந்த இடம் இருக்காரு எங்களுக்கு, இது 1 2 மொத்தமா கூட்டின எத்தனை சொல்லுங்க எனக்கு. இதையும் கூட்டினா மொத்தமா கூட்டின எத்தனை? 3. இது விளங்குச்சா?
மொத்தமா கூட்டினா எத்தனை 3. சரியா? இதை கூட்டினா இது ரெண்டையும் கூட்டினா 2 1 எத்தனை பீசமானத்தை கூட்டினா 3. அந்த 3 எப்படி வந்துச்சுன்னு தடுமாறுவீங்க கொஞ்சம் கவனிங்க. பீசமான குணகத்தை கூட்டினா எத்தனை பே 3. சரிதானே? இதை கூட்டுங்க, இந்த மொத்தத்தை கூட்டுங்க, இந்த மொத்தத்தை கூட்டுங்க. இந்த மொத்தத்தை கூட்டினீங்கன்னா அப்படியே இதையும் கூட்டணும். ஏழின் கீழ் 2னா 3.5. இங்கன 1 மொத்தம் எத்தனை 4.5. இங்க 2 3 5. இப்ப விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரு காரணமானவர்னு. யாரு காரணமானவர்? மெத்தேனா எத்தேனா? எத்தேன். சரியா இல்லையா? இதை செய்யுங்க. இங்கன 7 2 9, 4 6 10. இங்க இப்ப கணக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம கணக்கு தேவையான எல்லா ஐடியாவும் எடுத்து முடிஞ்சு. இங்க பாருங்க. கிளியர்? இப்ப ஆக்சுவலா நம்ம ஸ்கீமை பார்த்து விளங்கிறதை விட அதான் பிசிக்கல் விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு நல்லாவே. இந்த தாக்கம் இருக்காரு தானே எடுக்கிறேன் கவனிங்க. இந்த தாக்கம் தான் இந்த ரியாக்ஷன். ஆக்சுவலா இந்த ரியாக்ஷன் தான் இப்ப காரணம். இந்த ரியாக்ஷன் தான் உண்மைக்குமே காரணம் இப்ப எங்களுக்கு. இந்த ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ல அழகான விளக்க உரை ஒன்று போகுது உள்ளுக்கு. அதாவது இந்த ரியாக்ஷன் அமைப்புல கவனிச்சீங்கன்னா ரைட், இந்த வாயுட 1 மோல் தகனம் அடைகிறாரு. எத்தனை மோல் தகனம் அடைகிறாரு? 1 மோல் தகனம் அடையக்குள்ள மொத்த வாயு மாறாரு தசமஞ்சா. சரியா இல்லையா? சொன்னது விளங்குச்சா? எத்தேண்ட 1 மோல் தகனம் அடையக்குள்ள எவ்வளவு வாயு அதிகரிச்சிருக்காரு? தசமஞ்சு. தசமஞ்சு மூல் அதிகரிக்கிறாரு. இங்கன எத்தனை மூல்? ஹலோ, இங்கன 2 மூல். சரி, அதண்ட அடுத்த வருஷன் 2 மூல் அதிகரிச்சா என்ன நடக்கும்? 1 மூல் மொத்த வாயு அதிகரிக்கும். இந்த மொத்த வாயு அதிகரிப்புல இவர் சம்மந்தப்படுறாரா? இல்ல. அவர் தகனமடைய முன்னுக்கும் தகனமடைஞ்ச பின்னுக்கும் அவங்களோட தாக்கத்தின் ஆரம்ப மூலையும் மொத்த மூலையும் அந்த குறிப்பிட்ட மெத்தேன் தாக்கத்துக்கு இவருக்கு சொல்றேன். தாக்கத்தின் பின்னர் அந்த குறிப்பிட்ட மொத்த தாக்கத்தின் மூல பாத்தீங்கன்னா சேம் மூல். விளங்குச்சா இல்லையா? அது மொத்தம் ஒரே மாதிரி மூல் தானே. அப்ப அது நடக்காது, அது வராது. அந்த இது ரியாக்ஷன் நடக்கும், ஆனா மொத்த மூல் அதிகரிப்புல பங்கேற்காது. விளங்குச்சா இல்லையா என்ன சொல்றேன்? ரியாக்ஷன் நடக்கும், மொத்த மூல் அதிகரிப்புல சம்பந்தப்படாது. சரி, இப்ப இதுல இருந்து இப்ப கேக்குறாங்க பாருங்க, சொல்றாங்க பங்களிப்பு செய்கிற கொள்கலத்தில் செலுத்தப்பட்ட இந்த ஹைட்ரோ கார்பன் மூல் எண்ணிக்கையை கணிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்ம ஹைட்ரோ கார்பன் மூல் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம்? ஒரு ஐடியாவும் இல்ல. 2வது கேள்வி இவ்வளவுதான் சொல்றாங்க. என்ன பாருங்க, 2வது 3வது கேள்வி 4வது கேள்வி ஆக்சுவலா அது மேற்படி 2 ஹைட்ரோ கார்பன்களில் ஒன்று மாத்திரம் தகனத்தின் முன்னரும் பின்னரும் வாயுக்களின் மூல் எண்ணிக்கை வேறுபடுவதில் பங்களிப்பு செய்கின்றது. ஆரம்பத்தில் கொள்கலத்தில் செலுத்தப்பட்ட இந்த ஹைட்ரோ கார்பன்களில் மூல் எண்ணிக்கை அவ்வளவுதான். என்ன ஐடியா இப்ப எங்களுக்கு? இதுக்கான தியரியை கொஞ்சம் நம்ம எழுதிக்குவோமா இங்க? ரைட், இந்த தாக்கத்தை எழுதுங்க. இந்த தாக்கத்தை எழுதி ஒரு 3 4 தியரி தர இருக்குன்னா உங்களுக்கு தாரேன். அதுக்கப்புறம் நம்ம கேள்விக்கு போவோம். இப்ப அந்த தார ஸ்டாமாக் விளக்க உரை யாவுமே நீங்க எக்ஸாம்ல நீங்களாவே சிந்திக்க வேண்டிய விஷயங்களை தான் நான் எழுத தாரேன். ரைட், டக்குன்னு எழுதிடுங்க பாப்பா. குயிக்கா எழுதுங்க.
சரி எழுதுங்க நான் சொல்ற மாதிரி. CH4 முதலாவது ஸ்டாமாக்காங்கண்ணே, முதலாவது ஸ்டாமாக். CH4, C2H5, C2H6, CH4, C2H6 என்பன முழுமையாக தகனமடைகின்றன. அடுத்த ஸ்டாமாக். தகனத்தின் முன்னரும் பின்னரும் சரியா நோட்டை டேக் டவுன் பண்ணுங்க. தகனத்தின் முன்னரும் பின்னரும் CH4 சார்பாக மூல் அளவு மாறுவதில்லை. போர்டையும் பார்த்துங்க, நீங்க எழுதினதையும். ஆரம்பத்திலையும் 3, இறுதிலையும் 3, 3க்கு 3ங்கிற விகிதம் மொத்த மூல் விளங்குத்தானே. அடுத்தது எழுதுங்க. எனவே பிங்க் கலர் யூஸ் பண்ணி எழுதுங்க. எனவே இங்கு வாயுக்களவின் மொத்த மூல் அதிகரிப்பில் பங்கெடுப்பது. எனவே இங்கு வாயுக்களவை மொத்த மூல் அதிகரிப்பில் பங்கெடுப்பது C2H6 தகனமாகும். C2H6 தகனமாகும். சரி, ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்க. ஒரு லைன் விட்டுட்டு ரெட் கலர்ல மாதிரி எழுதுங்க. இங்கு ஒரு மோல் C2H6 தகனமடையும் போது விளைவில் மொத்த வாயுக்களின் மூல் எண்ணிக்கை. இங்கு ஒரு மோல் C2H6 தகனமடையும் போது, ஒரு மோல் C2H6 தகனமடையும் போது விளைவில் மொத்த வாயுக்களின் மூல் எண்ணிக்கை விளைவில் மொத்த வாயுக்களின் மூல் எண்ணிக்கை 0.5 மோலினால் அதிகரிக்கின்றது. 0.5 மோலினால் அதிகரிக்கின்றது. ரைட். இது ஓகே. சரி, இப்போ ரெண்டாவது சமன்பாடுக்கு எழுதுறீங்கன்னா எப்படி? இப்படி அதை பெருக்கிக்கிட்டா உங்களுக்கு தெரியும் தானே பபாலே நீங்க இப்ப என்ன. சரி, இப்போ இதை வச்சு எப்படி நாங்க இப்ப மூலுக்கு போறோம். இந்த நம்ம எழுதின தியரிக்கும் இப்ப அவங்க தியரிய பட்டும் படாம தந்துட்டாங்க. எழுதினதுக்கும் எங்களை கணக்கு பெருமானத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. காட்டவானா? இங்க பாருங்க, இந்த தியரி எழுதிருக்கீங்க நீங்க. சரி, என்ன நடக்குது? இங்க எழுதுனமே மறந்துட்டீங்களா? எழுதுனத அந்த கணக்குல ஐடியாவில் இல்லாட்டி ரியலி சாரி. கணக்குல ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்படி இருக்கிறதுக்குள்ள விஷயத்தை பிடிச்சிருப்பீங்க. எழுதினம் 400 கெல்வின்ல இருந்து 800 கெல்வினுக்கு வரக்குள்ள ஒரு விஷயம் ஒண்ணு. இது தரவுல உள்ளது, இது தரவுல உள்ளது, கடைசியில தரவுல உள்ளது. ஆனா தசமஞ்சு மூல் அதிகரிக்கும்னு சொல்றது நீங்க கணக்குல செஞ்சது சரியா இல்லையா? தசமஞ்சு மூல் இங்க அதிகரிக்கணும்னா சரியா? போய் நான் கேட்கிறேன், இங்க CO2 வாயு இருப்பாரு சரியா, H2O வாயும் இருப்பாரு. ஏன்னா இது எல்லாமே 800 கெல்வின்ல இருக்குது. எஞ்சிய O2 வாயும் இருப்பாரு சரியா இல்லையா? எல்லாமே இருக்காரு தானே. தசமஞ்சு மூல் அதிகரிக்கிறார்னா யாருனால அது அதிகரிச்சிருக்கும்? C2H6 CH4 ரைட். நம்ம அதை ஹைலைட் பண்ணிடுமே. யாருனால? C2H6. சரி, இப்ப நான் கேட்கிறேன், C2H6 ஒரு மோல் தகனிச்சுச்சுன்னா எத்தனை மோல் அதிகரிச்சிருக்கும்? உண்மைக்குமே விளைவு கலவையில தசமஞ்சு அதிகரிச்சிருக்கும். ஆரம்பத்தில் எவ்வளவு இருக்கு? 12. இப்ப எத்தனை இருக்கு? தசமஞ்சு கூடி இருந்துச்சுன்னா உண்மைக்குமே C2H6 எத்தனை மோல் இதுல இருக்கு? ஒரு மோல் தான் இருக்கு. விளங்குச்சா இல்ல? எப்படி கணக்கு ஐடியாவுக்கு போகணும்னு கணித்தல் அது இதெல்லாம் நத்திங், ஒன்றும் இல்லை. விளங்குதா சொல்றது? நானு கணித்தல் ஐடியாலாம் நீங்க எல்லாம் அதுதான் சொன்னேன். இந்த தியரி ஒண்ணு தந்தாங்கன்னா ஒரு பேப்பர்ல தாராங்கன்னா
கொஞ்சம் அதை உன்னிப்பா வாசிக்கணும். உன்னிப்பா வாசிக்கிற மனநிலையில நீங்க முதல் இருக்கணும். இல்லாட்டி நான் சொல்லக்குள்ள அந்த ஐடியா இன்னொருக்கா ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு தேவைப்படும். ஏன்னா இதே மாதிரி கேள்வி வராட்டும் இன்னொரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்வி வந்தா இந்த மாதிரி ஐடியாஸ் தேவைப்படும்னு சொல்லி நீங்க கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். சோம்பேறித்தனமா இருக்க இயலாது. சப்ஜெக்ட்ல சரியா எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதனாலதான் சொன்னேன் இந்த 20 நாளுங்கிறது ரொம்ப முக்கியமான நாட்கள் உங்களோட லைஃப்ல. ஏன்னா இப்ப மொரட்டோ எழுத போறமே, மொரட்டோய்க்கு 3 கிழமை தானே இருக்கு. கிளியரா சொல்ற விஷயம். இங்கன கணக்கு செஞ்சது எடுத்தோமா நம்ம இப்ப கணக்கு செஞ்சு நம்ம சும்மா பாத்துக்கிட்டோம் என்ன நடக்குதுன்னு. ஆனா தொடர்பே இல்லாம செஞ்சுட்டு போக இயலுமா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி? அதனால தான் சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பிசிக்கல் எழுதணும். அங்க ஒரு தாள்ல இங்க ஒரு தாள்ல இப்ப சும்மா எடுங்களே. நீங்க எடுத்துட்டீங்க இந்த அட்வைஸ் கொஞ்சம் கேட்டுங்க. தாள் எவ்வளவு வேணாலும் தருவாங்க எங்களுக்கு. நீங்க கிறுக்கி செஞ்சிட்டீங்கன்னு வைங்களே, இதை செய்றீங்க ஒரு தாள்ல செய்றீங்க, ஒரு தாள்ல மூலையில ஒரு இடத்துல செய்றீங்க, இன்னொரு புது தாள் எடுத்து செய்றீங்க. அதைத்தான் கண்டுபிடிச்சு முடிச்சு எழுதிட்டீங்களே, வச்சுட்டீங்களே, வச்சு விட்டுருவீங்க நீங்க செஞ்சு செய்யறோன்னு. அடுத்த தாள்ல மத்த செய்றீங்க, இன்னொரு கிறுக்கி செய்றீங்க, இன்னும் இல்லாட்டி நடுவில் எங்கேயாச்சும் இடத்துல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி செய்க வழியே செய்றீங்க. உங்களுக்கு ஐடியாவே எடுத்துக்க இயலாது. ஸோ சொல்ற அட்வைஸை நல்லா கேளுங்க. தாள் எவ்வளவு வேணாலும் தருவாங்க, தட்டி தட்டி தாளை வாங்கிக்கிங்க. ரைட்? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு கேள்வி செய்றீங்களா, செய்க வழி செய்றீங்களா, ஒரு தாள்ல புதுசா செய்யுங்க முத கேள்வி. விளங்குதா? 5வது ஏபாட் கேள்வி செய்றீங்களா, சின்ன கேள்வி ரைட் அது ஓகே. 5வது கேள்வி ஒரு கேள்வியில செய்றீங்களா, அதுக்கு தனி தாளா பயன்படுத்துங்க. 6வது கேள்விக்கு மூவ் பண்ணி பெரிய கேள்வி ஒன்று செய்றீங்களா, அதுக்கு தனி என்ன செய்யுங்க, நீங்க ஒரு கட் ஷீட் ஒன்று பயன்படுத்துங்க. தருவங்க தானே ரஃப் தாள், அதை பயன்படுத்த அதை அப்படியே வைங்க, அது வீசிடுறாங்க. எக்ஸாம் ஒரு 3 ஹவர்ல நீங்க வீசிடுறாங்க, முடிவெடுக்க வேணாம். கடைசி தருணம் கூட உங்களுக்கு விடையில சின்ன மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட சுருக்கல் பிள்ளை நீங்க கடைசி தருணத்தை கூட என்ன செய்யலாம், நீங்க அவதானிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. செஞ்சுக்கிட்டு போகல பெரிய கேள்வின்னு செஞ்சுட்டு போறீங்க, ஆனா சின்ன ஒரு சுருக்கல் மிஸ்டேக், சின்ன ஒரு தசத்தை நீங்க மட்டம் தரத்துல சின்ன மிஸ்டேக் ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களே, கடைசி ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு கிடைக்குது அந்த பேப்பரை பார்க்கல, டக்குன்னு மாத்துவீங்க விடைய. விளங்குதா? அதனால வீசிடக்கூடாது. புது தாள்ல நீங்க செய்யணும். விளங்குச்சா? செய்கொலிகள் என்ன செய்யணும், புது தாள்களை புது தாள் வாங்கி 5வது ஒரு பாட்டை ஒரு தாள்லையும், பி பாட்டை இன்னொரு தாள்லையும், 6வது ஒரு பாட்டையும். விளங்குதா என்ன சொல்றேன்? ஏன் சொல்றேன்னு, ஏன்னா அப்பதான் அந்த கேள்வியோட கண்டினியூட்டி ஒன்று உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட செய்கொலி தாள்ல கூட இருக்கும். எங்கனையுமே நீங்க பிழைச்சிடக்கூடாது. ரைட்? அப்ப இது ஒரு விஷயம். அப்ப ஆக்சுவலா நான் கேட்கிறேன், இந்த தீர்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க 3 தரவுகள் இன்னொருக்கும் விளங்கப்படுத்தி தாரேன். 3 தரவுகள் இருக்கு எங்களுக்கு. வெப்பநிலை அதிகரிக்கிறதும், ஹைட்ரோ கார்பன் பூரண தகனமடைகிறதும், பி டோட்டல் அதிகரிக்கிறதும், இது எல்லாமே தரவுல இருந்தது. நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் வந்து தசமஞ்சு மூல் அதிகரிக்கிறாருன்னு மட்டும்தான். ஏன்னா இங்க இருந்து இங்க வரக்குள்ள உங்களுக்கு கிளியரா விளங்குது எத்தனை மூல் அதிகரிக்கிறாரு எங்களுக்கு, தசமஞ்சு மூல் அதிகரிச்சிருக்காரு. ஆனா நாங்க ஒரு தியரி மூலம் ரைட் கெமிக்கல் கால்குலேஷன் பேசிக் சமன்பாடு யூனிட் 3 படிப்பிக்கக்கூடிய கணித்தல் கோப்பியில் எடுத்து பின்னுக்கு எடுத்து பாருங்க. ஹைட்ரோ கார்பன்களோட தகன தாக்கம்னு போட்டு எல்லாத்தையுமே நாங்க எழுதியிருக்கோம். இது எழுதுனது தாக்கங்கள் இது எல்லாமே. மெத்தேன் ஸ்டார்ட் பண்ணி 2வது நாங்க எதேன் தான் எழுதியிருப்போம் ஹைட்ரோ கார்பன் தகனத்துல. அந்த ஹைட்ரோ கார்பன் தகனத்துல அழகான வாயு கேள்வி ஒன்று. அப்ப அந்த ஹைட்ரோ கார்பன் தகனத்தை பத்தி அவங்க ஒரு விளக்க உரை ஒன்று மட்டும் ஒரு டிப் ஒன்று எடுத்து தராரு. எப்படின்னா மொத்த மூல் மாற்றத்துல பங்கெடுக்கிறது ஒரே ஒரு ஹைட்ரோ கார்பன் வாயு தான், 2 பேரும் இல்ல. அதை நான் கண்டுபிடிக்கணும், சரியான சமன்பாடு எழுதி. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் யூனிட் 3ல நாங்க படிப்பிச்ச அந்த சமன்பாடுகள் எவ்வளவு முக்கியமான சமன்பாடுகள்னு சொல்லி, ஹைட்ரோ கார்பன்களோட தாக்கங்கள் சமப்படுத்துறது. இப்போ உங்களுக்கு அதுலயும் கிளியர். மெத்தேனால் ஒண்ணுமே நடக்கல. எப்படி? மெத்தேன்ல தாக்கிகளோட மூலம் விளைவுகளோட மூலம் சமன். எத்தேனால தாக்கிகளோட மூல்ல இருந்து விளைவுகளோட மூல் தசமஞ்சு கூடுது. அப்ப எத்தேன் தான் காரணம். இங்க என்னது எங்களுக்கு இந்த தாக்கத்துல மூல் அதிகரிப்புக்கு, மொத்த மூல் அதிகரிப்புக்கு. அப்ப எத்தனை மூல் தாக்குனாங்கட்டு தசமஞ்சு மூல் அதிகரிக்கிறாரு மொத்தத்துல, ஒரு மூல் தாக்குனா. அப்ப இங்கனையும் எங்களுக்கு ஒரு மூல் அதிகரிப்பு வந்திருக்காரு. அப்ப ஒரு மூல் அதிகரிச்சு இருந்தாருன்னா கண்டிப்பா இங்க எத்தனை மூல் காணப்படுறாரு, எத்தனை எங்களுக்கு ஒரு மூல் காணப்படுறாரு. கிளியரா இல்லையா? கிளியர்? எத்தேன் ஒரு மூல்னு சொன்னா சரியா, விளைவாகிற CO2H2O வாயுக்களோட மூலையும் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கேளும் அவரால். ஆமாவா இல்லையா? ரைட்? கவனிங்களே, இது கிளியரா விளங்குனுச்சா? இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறதா உங்களால விலக்குறை விளங்குனுச்சா? இப்ப என்னன்னு சொல்லி ரைட். இப்ப நாங்க கேள்விக்கு வரும். இருக்காரு ஆக்சுவலா இவர் ஒரு மூல் தான். ரைட்? இவர் ஒரு மூல்னா இவர் எத்தனை மூல்? 2 மூல் விளைவாகுவார். இவர் எத்தனை மூல் விளைவாகுவார்? 3 மூல் விளைவாகுவார். இவர் எத்தனை மூல பார்க்காரு? தெரியாது. தெரியாது எங்களுக்கு, இன்னும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா மேல உள்ள மொத்த வாயும் 12 சமஞ்சு எங்களுக்கு தெரியும். அதுல எத்தேன் மட்டும் ஒரு மூல்னு தெரியும். அப்ப எத்தேன் ஒரு மூல் சாரி எத்தேன் ஒரு மூல்னு தெரிஞ்சா சரியா, 12 மூல்ல மிச்சம் 11 மூலம் யார் சார்பானது? ஏதேனும் ஆக்சிஜன் சார்பானது. விளங்குனுச்சா இல்லையா? இது இது நார்மலாக விளங்குனுச்சு தானே? ஹைட்ரோ கார்பன்களின் மூல் எண்ணிக்கையை கணிக்க. ரைட்? ஹைட்ரோ கார்பன்களின் மூல் எண்ணிக்கையை கணிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்? இப்போ கொஞ்சம் கவனிங்க, கேள்விக்கு நாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்ப இதுக்கான ஸ்கீமை கொஞ்சம் நான் சொல்லிட்டு போறேன். ஸ்கீம் கண்டிப்பா வேணும் தானே உங்களுக்கு, ஸ்கீம் தெரியாம ஒன்றும் செய்யலாது. கொஞ்சம் கவனிங்க, அதான் சொன்னேன். இப்ப
தரவா அழகா டிஸ்கஸ் பண்ணணும். அவசரப்பட இயலாது இந்த பிசிக்கல்ல நம்மளுக்கு. இப்போ ரிடாக்ஸ்ல மாதிரி எனக்கு மைண்ட் மேப்பை மட்டும் கொடுத்துட்டு செய்யுங்கன்னு விட இயலாது. அது அவ்வளோதான். இது நாங்கள் மேக் சம் ஐடியாஸ், நம்ம கிரியேட்டிவிட்டியாக என்ன செய்யணும், நிறைய ஐடியாஸ் நம்ம எடுத்துக்கணுங்க. ஸ்கீமை பாருங்கள். இதுக்கு நான் ஸ்கீமை கொஞ்சம் சொல்கிறேன், கதைக்கிறேனே. ஸ்கீமை கொஞ்சம் கதைக்கிறேன். ரைட், ஸ்கீமை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவங்க தந்திருக்காங்க பிவி சமன் என்ஆர்டியை பாவிப்பதன் மூலம் இதுக்கு 5 மார்க்ஸ் தந்திருக்காங்க. சரி, நீங்க எழுதிக்க தேவையில்லை, நான் ஸ்கீமில் நாளைக்கு டைப் பண்ணி தெரியும். பட் சும்மா சொல்றேன். பிரதீடுக்கு 4 சக 1 மார்க்ஸ் போயிருக்கு. இதுக்கு ஏன் 4 சக 1 அளவுக்கு 12 மூலுக்கு 5 மார்க்ஸ் வந்திருக்கு. அப்ப இங்கே 15 மார்க்ஸ் உங்களுக்கு செட்டில்டு. சரியா, இங்கே 15 மார்க்ஸ் செட்டில்டு. விளங்குதா? அடுத்தது இன்னொருக்கா பிவி சமன் என்ஆர்டி எழுத தேவையில்ல. பிரதீட்டுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ், 4 சக 1 மார்க்ஸ் போயிருக்கு. விளங்குச்சா? பிரதீட்டுக்கு உங்களுக்கு 4 சக 1 மார்க்ஸ் போயிருக்கு அழகுகளோட. 12.5ங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு 5 மார்க்ஸ் போயிருக்கு. அங்கே எத்தனை மார்க்ஸ் வந்துருச்சு எங்களுக்கு? எங்களுக்கு அங்கே 5ம் 10னா அங்கிட்டு அங்கே 15 இருக்கு. 25 மார்க்ஸ் இங்கே செட்டில் ஆகிருக்கு முதலாவது கேள்வியில. இப்போ கவனிங்க, இங்கே தகன தாக்கங்களை சமப்படுத்துறதுக்கு, எழுதி சமப்படுத்துறதுக்கு பௌதிக நிலையெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா, இவருக்கு ஒரு 5 மார்க்ஸ் போயிருக்கு. இவர் அல்லது இது எதனால ஓகே தானே தகன தாக்கத்துல? ரைட், இதுக்கு அல்லது இது ஏதாச்சும் ஒன்று. சரியா, அதுக்கு எங்களுக்கு மார்க்ஸ் போயிருக்கு. இது அல்லது இது. ஆனா இது ஸ்கீம்லேயே தந்திருக்காங்க. இதையும் இதை தந்திருக்காங்க ஸ்கீம்ல. ஏன்னா ஒரு பின்னத்துல வைக்காம முழு தாக்கத்தை கருதி இருக்காங்க. அப்ப அங்கே மொத்தம் எத்தனை மார்க்ஸ் வருது உங்களுக்கு? ஆனா 25 10 35 மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பாத்தீங்களா, கேள்வி செய்யாமலே. அடுத்து சொல்றாங்க 4வது கேள்வி. 4வது கேள்வி தான் எங்களுக்கு வந்திருக்கு. பாருங்க, 4வது கேள்வியில நிக்கிறோம் நாங்க இப்ப. இதுல 2021 4வது கேள்வி. 4வது கேள்வி, மேற்படி 2 வாயுக்களில் ரைட் பங்களிப்பு செய்து இந்த ஹைட்ரோ கார்பன் மூல எண்ணிக்கை கணிக்க சொல்லி ஆரம்பத்தில் கொள்கையில் செலுத்தப்பட்ட இந்த ஹைட்ரோ கார்பன்களின் மூல எண்ணிக்கை கணிக்க சொல்லியிருக்காங்க. இங்க கொஞ்சம் கவனிங்க. இப்ப 4வது கேள்விக்கான ஐடியாவில் இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா 4வது கேள்விக்கு அவங்க எழுதுறது கூட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எழுதுறது கூட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தகனத்தின் முன்னரும் பின்னரும் மூல எண்ணிக்கையின் மாற்றத்திற்கு பங்களிப்பு செய்த ஹைட்ரோ கார்பன் C2H6 கண்டுபிடிச்சிங்க தானே? அது அப்படி எழுதுறதுக்கு 5 மார்க்ஸ். அங்கே 40 மார்க்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. தகனத்தின் பின் அதிகரித்த மூல எண்ணிக்கை 0.5 மூல், அது உங்களுக்கு வந்துருச்சு. சரித்தானே? ஆரம்பத்திலும் இருக்கு. ஆரம்பத்தில் உட்புகுத்தப்பட்ட C2H6 அளவு 0.5 1 மூல் தந்திருக்காங்க. சரிதானே? 1 மூல் தான். அது உங்களுக்கு விளங்கிச்சு தானே? ஏன் 0.5 1 மூல்? எங்களுக்கு தெரியும் 0.5 மூல் அதிகரிச்சா 1 மூல் தானே CO2 ஆயிருக்கணும். அப்போ சரி, அப்போ 0.5 மூல்னா 1 மூல் CO2. அது நீங்க வசமா எழுதி இருந்தாலும் ஓகே உங்களுக்கு. ரைட், அங்கே ஒரு 5 மார்க்ஸ், அங்கே 45 மார்க்ஸ் வந்துருச்சு எனக்கு சாதாரணமாவே. ரைட், இப்போ இது ஒரு விஷயம். அப்ப C2H6 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 5வது கேள்விக்கு நாங்க வர போறோம். வேற ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதுல வேற ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. அது உங்களுக்கு அவ்வளவுதான் கண்டுபிடிக்கலாம். ரைட், இப்போ 5வது கேள்வி. இப்போ 4வது கேள்வியும் ஓகே எங்களுக்கு. சரியா, இப்போ 5வது கேள்வி. 4வது கேள்வி இங்கே நான் ஸ்கீம்ல இல்லை, நான் இங்கே எழுதிட்டேன். ஏன்னா யாரு? C2H6 தான் காரணம். C2H6 தான் காரணம். எவ்வளவு மூல் C2H6? NC2H6 சமன் 1 மூல். இப்போ நீங்க வேணா வசனத்தை அங்கே எழுதிக்கலாம். ரைட், இப்போ 5வது கேள்விக்கு போனாங்க. கவனிங்க, பேப்பர் இருந்தா ரொம்ப நல்லம், பேப்பர் கையில இருந்தா ரொம்ப நல்லம். இப்போ 5வது கேள்வி. ரைட், 5வது கேள்விக்கு வரும். இப்போ 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இங்க பாப்போமே இப்போ என்ன செஞ்சிருக்காங்க கேள்வியோட மாற்றத்தை. 5வது கேள்வி. 4வது கேள்வி சரியா வாசிங்க. இந்த ஹைட்ரோ கார்பனின் மூல எண்ணிக்கை தான் கணக்கு சொல்லுங்க. நினைச்சா இந்த ஹைட்ரோ கார்பனின் மூல எண்ணிக்கை. அப்ப அவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதன் பின்னர் கொள்கலம் 300 கெல்வினுக்கு கொளுத்தப்படுது. இந்த பாருங்க, இப்ப வேற ஒன்று செஞ்சு போட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க, நீங்க கவனிங்க எல்லாருமே. இப்ப 5வது கேள்வி இன்னொரு கொள்கலம். இப்ப இந்த கொள்கலம் எத்தனை கெல்வின்ல இருக்கு? ஹலோ, இந்த கொள்கலம் இருக்கு இப்ப எனக்கு 300 கெல்வின்ல. 300 கெல்வின் பாகேசியில சொல்லுங்க. 27 பாகேசி. ஒரே ஒரு விஷயம் ஒன்று செய்யலாம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் 300 கெல்வினுக்கு மாத்துனா? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 800ல இருந்து 300க்கு மாத்திரம் முதல்ல கதைச்சதை பத்தி. இங்கே 800 கெல்வின்ல தாகலோ என்னது? எத்தனை இது? நீர் வாயுவா இருப்பாரு. 300 கெல்வினுக்கு மாத்தினா நடக்கும். இது அதுதான் சொல்றேன், படங்கள் போடாம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒன்றும் செய்யலாது. இந்த அளவு டேலண்ட் உங்க கையில இருக்கணும். பிராக்டிஸ், சரியான பிராக்டிஸ், சோம்பேறித்தனம் படாத பிராக்டிஸ். அதை விளங்கிங்க. சொல்லி கொடுக்கக்குள்ள சரியா கிரகிச்சு கேட்டுக்கிறது. இது அவ்வளவு விஷயங்களும் இங்கே படிறாரு. யாரு படிறாரு இப்ப எங்களுக்கு? இதுல எங்களுக்கு H2O படிறாரு. H2O திரவமாகும். சரியா இல்லையா? H2O அவளும் திரவமாயிரும். இப்ப யார் இருப்பா வாயுல?
H2O. இது என்ன தியரி எழுதுறான்னு சொல்லுங்க பாப்போம் எனக்கு. என்ன தியரி இது? தியரி சொல்லுங்க இப்ப எனக்கு. 800 கெல்வினில் இருந்து அதெல்லாம் எழுதிக்கணும் விளங்குதா? ஏன் இப்ப நாங்க இப்படி எழுதி செய்யணும்? 800 கெல்வினில் இருந்து எத்தனை கெல்வினுக்கு? 300 கெல்வின் ஆகும் போது எழுதுற காட்டி அமைதியா இருங்க, எதையுமே எழுதாங்க. பெரிய ஒரு விஷயத்தை தான் விளங்கப்படுத்தி கொடுத்துருக்கேன், அதனால நல்லா கவனிங்க. 300 கெல்வின் ஆகும் போது நீர் என்ன செய்யும்? ஒடுங்கும் அல்லது திரவமாகும் எழுதுமே வசனம் விளங்குற மாதிரி. திரவமாகும், நீர் வந்து திரவமாகும், சரியா இல்லையா? H2 எல்லாமே ஒடுங்கிடுவார், ரைட்? இது கிளியர் நம்மளுக்கு. அப்ப இப்ப நான் கேட்கிறேன், இதுகளுக்கு இருக்க வாயு யார் எங்களுக்கு? இதுகளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு இருப்பாரு, அதே மாதிரி எஞ்சிய யார் எங்களுக்கு? O2 வாயு இருப்பார். எஞ்சிய O2 வாயு இருப்பார். கார்பன் டை ஆக்சைடு வாயு இருப்பார் எங்களுக்கு, எஞ்சிய O2 வாயும் காணப்படுவார், ரைட்? இது ஒரு விஷயம். அடுத்ததுக்கு வருவோம் நாங்க. பாருங்க, அதன் பின்னர் 300 கெல்வின்ல கொள்ளிடம் குளிர்த்தப்பட நீர் அகற்றப்பட்டது, ரைட்? நீரை அகற்றிட்டாங்க. இப்ப நீரை அகற்றிட்டாங்க, அப்ப நீரை அகற்றின படம்னு நாங்க வரைஞ்சிருக்கணும். ஏன் சொல்லுங்க? இல்லாட்டி இந்த நீரிட கனவுளவு மொத்த பாத்திரத்தின் கனவுளவு என்ன செய்யும்? பாதிக்கும். விளங்குனுச்சா? சரி, பரவாயில்ல, நாங்க விளக்கப்படங்கள் தானே அழகா வரையுமே. இன்னொரு நாங்க படம் ஒன்று வரைய போறோம், இன்னொரு பாத்திரம் ஒன்று, ரைட்? கவனிங்க, இன்னொரு பாத்திரம் ஒன்று வரையும் நாங்க இப்படி, ரைட்? இங்கே கொண்டு வந்துட்டோம். ரைட். இப்ப இதை நீர் அகற்றணும்னு இதுல யார் இருக்கா எங்களுக்கு? கார்பன் டை ஆக்சைடு வாயு காணப்படுறாரு, அதே மாதிரி எஞ்சிய O2 வாயு காணப்படுறாரு, சரிதானே? ஆனா இந்த தியரி முக்கியம் தானே எங்களுக்கு. இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு? PVNT. பாருங்க எவ்வளவு அழகான கேஸஸ் கேள்வி ஒன்று. மிச்ச நாள் 21, 5 வருஷம் தொடர்பு, 22, 23, 24, 25 வரலாம் உங்களுக்கு. 4வது வருஷம் கிட்டத்தட்ட 5வது வருஷம் உங்களுக்கு கேஸஸ் கேள்வி ஒன்று போடலாம் 5வது இல்லை, விளங்குதா? அழகா கேஸஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும், ரைட்? இங்கே 300 கெல்வின் குறித்தப்பட்டது. அப்ப T தெரியும், 300 கெல்வின், T சமன் 300 கெல்வின், ரைட்? இப்ப சொல்றாங்க ஆரம்பத்தில் கொள்கலத்தில் செலுத்தப்பட்ட இந்த ரைட், இது சொல்லுங்க. மொத்த முக்கம் 2.1 தர 16, 2.1 தர 16 பாஸ்கல் அமுக்கம் காணப்படுது எங்களுக்கு. பின்வரும் ஒன்றை கணிக்க, அவ்வளவுதான் இருக்காங்க. V என்னது? V மாறாது. 8.314 தர 10⁻³ மீட்டர் கணம் முதல் எழுதுனது. இப்ப நான் கேட்கிறேன், இன் டோட்டல் 3 கண்டுபிடிக்கலுமா இல்லாதா? 3 கண்டுபிடிக்கலுமா இல்லாதா? சரி, இப்பதான் எங்களுக்கு மைண்ட் மேப் ஒன்று தேவைப்படும். இதை வச்சு இப்ப எப்படி செய்ய போறீங்க நீங்க? இதை வச்சு எப்படி செய்ய போறீங்க நீங்க, ரைட்? முதலாவது, உருவாகிய H2O மூலங்களின் மொத்த எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? PV சமன் NRT சமன்பாடா போட்டாச்சு, இப்ப பிரதிட்டாச்சு. இப்ப நாங்க செஞ்சுட்டு போவோம். இதுல கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் எப்படி செய்யறது. PV சமன் NRT, N total சமன் PV over RT, ரைட்? கொஞ்சம் கவனிங்க, N total சமன் PV over RT, ரைட்? இப்ப இந்த இடத்துல 2.1 தர 16 நியூட்டன் மீட்டர் -2 தர 8.314 தர 10⁻³ மீட்டர் கணம் கீழே 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 தர T வந்து 300 கெல்வின். இப்போ எங்களுக்கு ஒரு மூல் பெருமானம்னு வரும், சரியா? N total 3 வரும், ரைட்? இப்போ இந்த N total 3 பெருமானத்தை இப்போ நாங்கள் பார்ப்போம் என்னங்கிறது. இப்போ சுருக்கி எடுக்கலாம் தானே உங்களுக்கு. அப்ப நீர் அகற்ற பின்னுக்கு வாய்க்காலோட மூல கனவளவு 7 மூல், 7 மூல், சரியா? இதுல இருந்து என்ன தொடர்பு எடுக்கலாம்னு சொல்லுங்க. எவ்வளவு நீர் உள்ளுக்கு இருந்துச்சு இங்க பாருங்க, நீர் எல்லாம் ஆக்கிடலாம். இப்ப இதுல நீர் இருந்து இப்ப 2வது 1வது தொடர்பு பாருங்க. அதான் சொன்னேன், இப்ப நீங்க வரைஞ்ச படத்தையும் பாருங்க, நீங்க வரைஞ்சி தானே இருக்கீங்க. நான் கொஞ்சம் போர்டை மூவ் பண்றேன். இங்க பாருங்க, எங்களுக்கு இதுல நீரோட சேர்த்து 12.5. இந்த நீரை ஒடுக்கம் அடைய வச்சா இந்த வாயுக்களோட மொத்த கனவுல 7. அப்ப நீர் எவ்வளவு? 5.5 மூல். விளங்குச்சா இல்ல? 12.5 மூல் இருக்காரு மொத்த வாயு, நீரை ஒடுங்கலடைய வச்சு இல்லாமக்குறீங்க, ரைட்? மிச்சம் எவ்வளவு மூல் வருது எங்களுக்கு ஆன்சர்ல? 7 மூல். அப்ப யார் எங்களுக்கு? ரைட், இங்க பாருங்க, இந்த இடத்துல 7 மூல். இப்ப நீரிட மூலத்தனை கேட்குறாங்க. இப்ப நான் ஒன்று எழுதுறேன், கொஞ்சம் கவனிக்கங்கண்ணே. இங்க பாருங்க, N கார்பன் டை ஆக்சைடு சக NO2 சக NH2O கேஸ் தானே, இதெல்லாம் சேர்த்து எத்தனை மூல்? 12.5 மூல். N கார்பன் டை ஆக்சைடு சக NO2 சமன் 7 மூல். இது 1வது.
இது ரெண்டாவது என்ன செய்யலாம்? 1ல இருந்து 2 கழிச்சா ஆன்சர் வருமா இல்லை? இப்ப எங்களுக்கு என்ன மூல் எங்களுக்கு NH2 எத்தனை? NH2O 12.5 மோல் மைனஸ் 7 மோல், நீர் வந்து 5.5 மோல். கிளியரா? ஒடுங்கிய நீர் வந்து 5.5 மோல். ரைட். இப்ப மொத்த நீர் வந்து 5.5. பாருங்க எப்படி அழகா இப்பதான் கால்குலேஷன் தொடங்குது உங்களுக்கு ரசாயன கணித்தல். இங்க ஒரு ஐடியா ஒன்று தரேன், கவனிங்க. ரைட், ஒரு ஐடியா ஒன்று தரேன். ஏ இப்போ நான் உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கீம் இதில் கொஞ்சம் அப்படி இந்த இடத்துல சொல்லி விட்டுறேன்னு கொஞ்சம் கவனிங்களே. இப்போ அதை நீங்கள் விளங்கிங்க தானே? ரைட், இந்த இடத்துல இப்போ அது 5வது கேள்வி. சமன்பாடோட பிரதிடுறதுக்கு அப்போ எங்களுக்கு இதுக்கு 5 மார்க்ஸ் வந்திருக்கு. 4/1 பாருங்க, இங்கனே 50 வந்துருச்சு தானே. அடுத்தது இங்கனே ரைட், நீரிட மூல் மொத்த மூளை கண்டுபிடிக்கிறது அந்த 5 மார்க்ஸ், 55 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. நீரிட மூளை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கனே அதுக்கு 5 மார்க்ஸ் போயிருக்கு. நீர் பிடிக்கிறதுக்கு 5 மார்க்ஸ், அடே கிட்டத்தட்ட 65 மார்க்ஸ் போதும்டா, விட்டுட்டு அடுத்த இசைக்கு போகண்டா. 75ல நீ முக்காவாசிக்கு மேல வந்துட்ட, விளங்குதா? 75ல முக்காவாசிக்கு மேல நீங்க ஆன்சருக்கு வந்துட்டீங்க. 60 70 எடுக்கிறதுங்கிறது கடைசி கேள்வி தடுமாறிக்கிற காட்டி அடுத்த கேள்வி ஒன்று தொடங்கி புதுசா முதல்ல லேசானதானே இப்போ அந்த பரப்பை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். அதான் ஐடியா பிசிக்கல்ல. ஏன்னா கடைசி ஒரு கேள்வி மிஸ் ஆகக்குள்ள தடுமாறிக்கிட்டே இருக்கணும் வைங்களே. அந்த தடுமாறுற டைம்ல கேள்வியை முடிக்கிற டைம்ல அந்த ஒரு சின்ன ஒரு கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் போகுது பரவாயில்ல, அடுத்த கேள்வியை செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எப்படியுமே ஆரம்பத்துல எல்லாம் லேசா தான் இருக்கும். கடன் ஒரு 15 20 30 40 மார்க்ஸ் என்ன செஞ்சிடலாம், குறைஞ்ச நேரத்துல எடுத்துடலாம். டைம் இருந்தா கடைசி கேள்வி என்ன செய்யலாம், சுருக்கலாம். சுருக்குங்க, கடைசி வரைக்கும் விட எழுங்க. நல்ல இல்லைன்னு சொல்லல, தடுமாற டைம் வந்தா நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. விளங்குதா? மார்க்ஸை கெயின் பண்றது தான் முக்கியம். கடைசி மார்க்ஸை நீங்க ஒரு 15 நிமிஷம் ட்ரை பண்ணி அந்த கேள்விக்கு விட எடுத்துட்டு உங்களுக்கு வெட்ட ஆக இயலாது, அதுக்கு பெரிய மீட்டர் ஆக இயலாது. ஏன் அந்த 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்களே, சாதாரணமா நீங்க ஒரு 15 நிமிஷம் அந்த கேள்விக்கு செலவழிச்சிட்டீங்க, இல்லாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சிட்டீங்க ஒரு 5 மார்க்ஸ்க்கு ஃபைனல் கேள்விக்கு, தடுமாறுறீங்க இப்போ விட எடுக்க. இல்ல அந்த 10 நிமிஷத்துல இன்னொரு பிசிக்கல் கேள்வி புதுசுல அடுத்ததுக்கு மூவ் ஆகி நீங்க முதல்ல ஒரு 4 கேள்வி செய்றீங்க, கடைசி 5 மார்க்ஸ் கிடைக்கும். அங்கன செஞ்சா உங்களுக்கு ஒரு 50 மார்க்ஸ் வருது. அப்ப எதை செய்யணும், நீங்க மார்க்ஸை கெயின் பண்ற வேலையை தான் செய்யணும். விளங்குதா? அங்கன கேள்வியை சுருக்கிக்கிட்டு அந்த வேலை இல்ல, மார்க்ஸை கெயின் பண்ற வேலை. அதாவது நான் சொல்ற சிச்சுவேஷன் என்னன்னு விளங்கிங்க, சொல்ற சிச்சுவேஷன் கம்மியாக தான் நான் சொல்றேன். ரைட், நீங்க ஒரு கடைசி கேள்வியை தடுமாறுற சந்தர்ப்பத்தில் இன்னொரு கேள்விக்கு போறது நல்லன்னு சொல்றேன் நான். மற்றபடி சுருக்கி உங்களுக்கு விடை எடுக்க முடிஞ்சா அது ரொம்ப தாராளமானது. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுல இருந்து போங்க. ரைட், இது ஒரு விஷயம். சரிப்பா, சரி. இப்போ ஓகே, இப்போ நான் கேட்கிறேன், தகனத்துல உருவான நீரிட மூளை இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா இல்லாதா? இப்போ கேள்வி ஆல்மோஸ்ட் முடிச்சு விளங்கப்படுத்தி. ரைட், இப்போ கேட்குறாங்க C2H தகனத்தினால் உருவாக H2O மூல எண்ணிக்கை, CH4 தகனத்தினால் உருவாக H2O மூல எண்ணிக்கை, ஆரம்பத்தில் கொள்கலத்தில் செலுத்தப்பட்ட O2 மூல எண்ணிக்கை. கேள்வி முடிஞ்சு. எப்படி C2H4 தகனத்தில் உருவாக்கல H2O மூல எண்ணிக்கை கண்டுபிடிப்பீங்க? இங்கே எப்படி கண்டுபிடிப்பீங்க? எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? C2H4 ஒரு மூலன்னு தெரியும் உங்களுக்கு. கேள்வியை மைண்ட் மேப் போடவே தேவையில்லை, தந்திருக்கேன் எல்லாத்தையும். C2H6 ஒரு மூல, இங்கே கவனிங்க. எல்லாம் இந்த தாக்கத்தின் மூலம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறீங்க. இதா இருக்கு, இந்த தாக்கத்தின் மூலம் தான் கண்டுபிடிக்க போறீங்க. ரைட், C2H6 தகனம். இவர் ஒரு மூல்னா 1க்கு 3 நீர் என்ன எவ்வளவு மூல் நீர் உருவாக்கி இருப்பாரு? இவர் ஒரு மூல் இங்கன தகனம்னால இது ஒரு மூல்னு சொல்லல, இங்க ஒரு மூல் போட்டனால இவர் ஒரு மூல்னு சொல்லல. ஆக்சுவலா உண்மைக்குமே பெருமானத்துல ஒரு மூல் தான், நாங்க போட்ட அளவு ஒரு மூல் தான். அந்த தசமஞ்சு மாறுறதுல இருந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அப்ப இவர் ஒரு மூல்னு சொன்னா இவர் எத்தனை மூல் எங்களுக்கு? இவர் 3 மூல். அப்ப அதுக்கு அடுத்ததுக்கு ஆன்சர் 3 மூல் நீர் உருவாகி இருக்கு. அடுத்து CH4 தகனத்தினால் உருவாங்கினது மொத்தம் 5.5 மூல் இருக்கு. C2H6 மூலால 3 மூல்னா CH4 மூலால எவ்வளோ? 2.5 மூல். சரியா இல்லையா? கிளியரா சொல்ற விஷயம் நானே. அடே மொத்தம் நீர் வந்து 5.5 விளங்கிட்டோம். C2H6 ஒரு மூல் எரிஞ்சிச்சுன்னா 3 மூல் நீர் உருவாகி இருக்கும் C2H6னால. மொத்தம் 5.5, C2H6னால 3. அப்ப 5.5 இருந்து 3 கழிச்சா மிச்சது எல்லாமே CH4 தகனத்தால வந்தது. அது எத்தனை மூல் எங்களுக்கு? 2.5 மூல் வந்திருக்கும். ஆரம்பத்தில் உட்புகுத்தப்பட்ட O2 மூல் எண்ணிக்கை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆரம்பத்தில் உட்புகுத்தப்பட்ட O2 மூல் எண்ணிக்கை எப்படி செய்வீங்க நீங்க? இங்க பாருங்க, இவர் ஒரு மூல், இவர் எத்தனை மூல்? இவர் எத்தனை மூல்? 2.5 மூல். 2 பேர் 2.5னா ஒரு ஆள் எத்தனை கண்டுபிடிக்க இயலாதா? அந்த மூலையும் இவரோட ஒரு மூலையும் கூட்டி மொத்தம் 12 மூலால கழிச்சு விட்டீங்கன்னா O2 எவ்வளோன்னு வரும். வேறங்களே என்ன சொன்னேன்னு கிளியரா? இவர் வந்து எங்களுக்கு 2.5 இங்க கவனிங்க.
ரைட். இவர் எத்தனை? 2.5 மூல். ரைட். இவர் 2.5 மூல். இவர் எத்தனை மூல்? இவர் 3 மூல். ரைட். இவர் வந்து 1 மூல். அதை எழுதிட்டேன்னா முத. ஏன்னா எங்களுக்கு வந்துச்சு மொத்த விடையும் 5.5. பாருங்க நான் கிரிக்கிட்டு போறேன், கவனிங்க. 5.5 மூல் மொத்ததும் வந்துச்சு. இவர் 5.5. இவர் 3 2.5. 5 கண்டுபிடிச்சோம். இதுல இருந்து இதை கண்டுபிடிச்சோம். மொத்தத்துல அந்த 3 கழிச்சு 2.5 போனோம். 2 பேர் 2.5. ஒரு ஆள் எத்தனை? 1.25. சரியா இல்லையா? ஒரு ஆள் 1.25. அப்ப இது 2னா ஒரு ஆள் எத்தனை எங்களுக்கு? 1.25 மூல். இவர் 1.25 மூல். இது விளங்குச்சா? இப்ப இவரையும் கூட்டுனா மொத்தம் எத்தனை மூல்? இவரையும் கூட்டுனா இங்க பாரு, NO2 சக NC2H6 சக NCH4. இவர் மட்டுமே இருக்கக்குள்ள ஆரம்பத்துல 12 மூல் இருந்துச்சு. சரியா இல்லையா? இப்ப இவர் 1 மூல், இவர் 1.25 மூல்னா இந்த 1.25 1 மூலையும் கூட்டி 12 கழிச்சு விட்டீங்கன்னா ஓட்டோட மூல் மொத்தமா வந்துடும். கேள்வி பேலன்ஸ், கேள்வி டன். இப்ப வேற நினைச்சா இல்லையா? அழகான விஷயம். இது எத்தனை பேர் கிளியர் இப்ப? ரைட். ஐ ஹோப் இந்த கேள்வி நல்லா விளங்கி இருக்கும்னு சொல்லி ரைட். தேவையான விஷயங்களை நோட் பண்ணி எடுத்துங்க பாப்போம், மைண்ட் மேப்பை போட்டு. இப்போ இனிமேல் கேள்வி தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு லேசுன்னு சொல்லி கஷ்டப்பட தேவையில்ல பிசிக்கல். ரைட். நாங்கள் ஒவ்வொரு கேள்வியுமே இப்படி அழகா ஆறுதலா செஞ்சு எடுப்போம். ரைட். குயிக்காக நோட் பண்ணுங்க. அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போ. அடுத்து 2019 பிஹெச் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அந்த மாதிரி பிஹெச் ஒன்று இப்போ கொஞ்சம் எதிர்பார்க்கையா இருக்கு. நாளைக்கு உங்களோட எக்ஸாம் டே காலையில் 9:30 ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு நைட் வந்து உங்களோட எக்ஸாம் டே டிஸ்கஷன் ஃபுல்லாக நாளைக்கு நைட்டே முடிஞ்சிடும். ரைட். நாளைக்கு 9:30 இருந்து உங்களுக்கு 1 வரைக்கும் எக்ஸாம் டே டிஸ்கஷன் போகும். இந்த புதன்கிழமை உங்களுக்கு நைட் 9:30 மணிக்கு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். ரைட். இண்டஸ்ட்ரியலில் நான் நினைக்கிற மாதிரி எஸ் பிளாக்ல வர NaOH தயாரிப்பு, மெக்னீசியம் பிரித்தெடுப்பு, Na2CO3 தயாரிப்பு. ஒர்க் ஷீட் ஒன்று நாளைக்கு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சில அந்த ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் ஆயிரும். சமரி ஒன்று தரேன். ரிசோர்ஸ் புக்கும் கையில் தரேன் உங்களுக்கு. ரைட். சில விஷயங்கள் அழகாக நோட் பண்ணி நாங்கள் வேலையை அழகாக இண்டஸ்ட்ரியலுக்கு முடிப்போம். கேள்வி தொகுப்புகளும் உங்களுக்கு வழங்கப்படும். ரைட். இதை எழுதி எடுங்க குயிக்கா. தயவு செஞ்சு இன்னைக்கு நைட் போயிட்டு ரைட் இந்த எல்லா எக்ஸாம் சி வரைக்கும் உள்ள ஸ்கீம் எல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. ரைட். எக்ஸாம் டிக்கு பர்ஃபெக்டா ப்ரிப்பேர் ஆகி வாங்க. ஒரு ஆள் கூட ஃபெயில் மார்க்ஸ் எடுக்கக்கூடாது. அந்த அளவு ப்ரிப்பேர் ஆகி வரணும். எக்ஸாம் டேட் MCQ உங்களுக்கு புதன் நடக்கும். இதுக்கான ஒரு மைண்ட் மேப்பரும் நாங்கள் போட்டுக்குவோம். அப்போ எழுதுங்க. அப்படியே ஃபைனல் எக்ஸாம் டைம்ல இதுகள் தாண்டா உங்களுக்கு உதவும். அதை விளங்கிங்க. ஆக்சுவலா மற்ற பாடங்களை விட பிசிக்கல் டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு. சரி கவனிங்க. ரொம்ப நேரம் கேள்வி இப்போதுக்கு நான் கேட்குறேன். இந்த கேள்விக்கு நாங்கள் போன அமைப்பு எப்படின்னு பார்ப்போம்.
எங்கண்ணே இங்க பாருங்க என் டோட்டல் H2O போனீங்க சரியா முத NC2H6 கண்டுபிடிச்சோம் NC2H6 இருந்து உருவான NH2O கண்டுபிடிச்சிங்க இந்த NH2O இருந்து NH2O கண்டுபிடிச்சிங்க இந்த NH2O வந்தது யார்ல இருந்து NCH4 இருந்து சரியா இல்லையா இப்ப கவனிங்க முத NC2H6 அதுல இருந்து உருவான NH2O N total H2O N total இருந்து NC2H6 இருந்து கழிச்சதன் மூலம் யார் எங்களுக்கு NCH4 வந்து NH2O இதுல இருந்து NCH4 கண்டுபிடிச்சிங்க சரியா இல்லையா இவரையும் யூஸ் பண்ணி NO2 கண்டுபிடிச்சிங்க வேற நினைச்சா இல்லையா கிளியரா சொன்ன விஷயம் என்னன்னு இவ்வளவுதானே செஞ்சாங்க இதை ஆரம்ப கூடவே பயன்படுத்திட்டோம் ரைட் டக்குன்னு எழுதுங்க பாப்போம் டக்குன்னு எழுதிடுங்க ரைட் இப்போ எடுங்க 2019 ஃபுல் கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணிடும் ரைட் கவனிங்க இப்ப அடுத்து நாங்க போக போறது 2019ஆம் ஆண்டுல உள்ள PH கேள்வி ஒன்று அழகான கேள்வி ஒன்று எதிர்பார்க்கை அப்ப சரியா எதிர்பார்க்கை வினா ஒன்று